த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு 19:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மட்டுமல்ல, 7 தரம் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். நம்ம சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை ஏற்றதுமாயிருக்கிறது என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம சகோதரர்கள் மேல கசப்பு இருக்கலாம். ஆண்டவர் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்னு சொல்றாங்கன்னா அதுக்கு கவுண்டே கிடையாது. 7 தரம் எத்தனை தடவைனாலும் மன்னிக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் இடத்தில் போகும்போது நம்ம ஒரு பாவியாய் இருந்தோம், ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை பிள்ளையாய் மாற்றினார் அல்லவா? ஆண்டவர் யோசித்திருக்கலாம், இவன் எவ்வளோ தப்பு பண்ண, இவனையே நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. நம்ம தப்பு செய்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அதே போல நம்மளுடைய சகோதரிகளுக்கு நம்ம மன்னித்து அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறார். அந்த மன்னிப்பு குணம் நமக்கு வேணும் அப்படின்றத ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர், ஒரு வேளை எங்கள் சகோதரிகள் மன்னிக்க முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கலாம். அவர்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நீங்கள் எங்களுக்கு மன்னித்தீங்களே, அதே போல் நாங்களும் அவங்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.